ஹாய் வந்து எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் செங்கைவாசி vlog. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog. லாஸ்ட் இயர் நம்ம கோவகம் ஃபெஸ்டிவல் கவர் பண்ணதுக்காக வந்திருந்தோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோவகம் ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கேன். வெயில் சும்மா மண்டையை பொழக்குதுங்க. லாஸ்ட் டைம் இந்த அளவுக்குலாம் வெயிலே இல்லை, சரியான வெயில். பட் நிறைய இடத்துல இந்த டென்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக அரௌண்ட் மணி டைம் பார்த்தீங்கன்னா 11:30. பாருங்கள், வெயில் ஏதோ பேசுகிறேன். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தாலி கட்டுவாங்க. கண்டிப்பா. நான் வந்து சாமுண்டி மலைக்கா சென்னையிலேருந்து வரேன். நீங்கள் ஆல்ரெடி என்னை பார்த்துருப்பீங்க. நீ யூடியூப் சேனலில் பத்ரகாளியா கோயில் வச்சுருக்கேன். அந்த அம்மாவை பற்றி நான் சொல்லுவேன். இது வந்து எங்களோட குடும்பம், அதாவது எங்களுக்கு கணவர். யுகம் யுகமாக காலம் காலமாக இந்த அரவான் தான் எங்களுக்கு வந்து கணவனாக வந்து நாங்கள் வந்து இப்போ சொல்லலை, மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவில் எங்களுக்கு அனுகிரகப்பட்டது. ஸோ எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நாங்கள் எவ்வளோ இந்த 365 நாளில் எவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம், எவ்வளோ அவமானங்களை அனுபவிக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த டைமில், இந்த லீவில், இந்த திருவிழாவுக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது. நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இங்கே வந்து எங்கள் சக திருநங்கைகளை பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி வருது. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து எங்கள் கூத்தாண்டவர் வந்து தீர்த்து வைக்கிறாரு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வந்து திருநங்கைகள் நாங்கள் எத்தனை ஆண்களை கல்யாணம் பண்ணால் கூட அது வந்து எங்களுக்கு பேரே ஆகாது. ஏன்னா தெய்வத்தோட அம்சமாக இருக்கிற நாங்கள், எங்களுக்கு கணவனாக வந்து இவர் மட்டும்தான். ஸோ இவரை தான் நாங்கள் வந்து கணவனாக ஏற்றுக்கிறோம். அதனால் அந்த வேண்டுதலுக்காக தான் இத்தனை திருநங்கைகள் இன்னைக்கு வந்து தாலி கட்டி நாளைக்கு தாலி தான் ஐதீகம். நன்றி. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். இப்போ தான் கூட்டம் ஓரளவுக்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயில் செம்ம ஜாஸ்தியாக இருக்குங்க. போன வருஷம்லாம் இந்த அளவுக்கு வெயில் இல்லை, பட் இந்த வாட்டி சரியான வெயில். அதான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பாதி பேர்கிட்ட நம்ம வந்து கிளிக் பைட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். என் நேம் விஷாகா. இது வந்து 2வது வருஷம் தாலி கட்டுறேன் வெள்ளியில. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய் கைஸ், ஐ எம் சேலம். என் பேர் மீரா. என் பேர் கிரேசி. நாங்கள் வந்து இப்போ தான் 3rd year வரோம். தங்கத்தாலி கட்டுறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. என் பேர் எட்சோனா. நான் சேலத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த வருஷம் 3வது வருஷம் தங்கத்தாலி கட்டுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஹாய் விழுப்புரம் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் சேலத்துலேருந்து சாத்ரிகா வந்திருக்கேன். இது என்னோட 2nd year. வெள்ளித்தாலி கட்ட போறேன். ஐ எம் ஸோ ஹாப்பியா இருக்கு. ஐயனை போய் பார்க்க போறேன். ப்ரௌடா இருக்கு. லவ் யூ so much விழுப்புரம் மக்களே. எல்லாருமே போலீஸ் பாதுகாப்பு பசங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. Thank you, love you. Love you all. முட்டாய் விட்டது போது நான் போறேன். ஆசைக்கு ஒரு நாள் வந்தவரா, ஆசைக்கு மோதிரம் தந்தவரா, ஐயோ ஆசைக்கு மோதிரம் தந்தவரா. பாடுங்க. யாரே சொல்லாமல் இருக்கேன் கவலைக்கே. ஆமாம் போ சல்லாம்போ, சல்லாம்போ பாருங்கடி, வருதா பாருங்கடி. ஆன மேல எங்க கூட்டானவர் அவஞ்சி வருதா பாருங்கடி. குதிரை வருதா பாருங்கடி, நல்ல குடிச்சி வருதா பாருங்கடி. குதிரை மேல எங்க கூட்டானவர் அவஞ்சி வருதா பாருங்கடி. வருதா பாருங்கடி, நம்ம ஆசஞ்சி வருதா பாருங்கடி. ஆன வருதா பாருங்கடி, நம்ம ஆசஞ்சி வருதா பாருங்கடி. ஆன மேல எங்க கூட்டானவர் ஆசஞ்சி வருதா பாருங்கடி. போட்டு நாங்க 9 பெண்கள்
மக்களும் தாலி கட்டி 9 லட்சமும் தாலி கட்டி நாங்க 90 லட்சமும் தாலி கட்டி வணக்க போறேன் பாருங்கடி வணக்க போறேன் பாருங்கடி உனக்குள்ள எனக்குள்ள எம்மாறா வடக்கில் கைஸ் நம்ம காலைல ஒரு 11 மணிக்கு பார்த்தோம் அந்த ஏரியா எப்படி இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் கரெக்டாக 4 மணி ஆகுது. பயங்கரமான க்ரௌட் இருக்குது. ஸோ எல்லோரும் ஈவினிங் ஆக தான் நிறைய பேர் வராங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அந்த கும்மி அடிக்கிறது, ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கோவம் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரலாம். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருக்காங்க. இங்கே இந்த நேர்பை ஊரில் இருக்கிற எல்லாருமே ஃபேமிலியாக வந்து என்னை ஸ்டே பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு காலையில் வந்து அந்த தாலிகா இருக்கிற அந்த நிகழ்வு வந்து நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரலாம், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே வரலாம். இது வந்து 2 லைன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அந்த தாலி கட்டுறதுக்காக போகிற ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தரிசனத்துக்காக இருக்க லைன் இது. ஸோ இதில் வந்து எல்லா பொதுமக்களும் போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிடலாம். நீங்கள் காலையில் போல் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்கும். ஸோ நம்மளாம் காலைல 11 மணில இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் காலையிலே வந்து போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ டைம் ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸ் இங்கே தான் இருக்கும். நிறைய பேர் இங்கே வருவாங்க இந்த ஃபெஸ்டிவலை கவர் பண்ணுறதுக்காக. நிறைய ஊர்லேருந்து இந்த ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். என்ன மேஜராக இருக்காதுன்னா ஃபுட்டு மட்டும்தான். உங்களுக்கு ஃபுட்டு மட்டும் நீங்கள் வரும்போதே பேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட அழகாக சாப்பிட்றலாம். இங்கேயே ஃபுட்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தான் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக நான்வெஜ் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மற்றபடி ஃப்ரூட்ஸ் கடை, ஜூஸ் கடை அது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து முகாமே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக பப்ளிக் போகிறதுக்கான லைனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அந்த தாலி கட்டுறதுக்காக போகிற ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. நான் ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த 2 லைனு. இங்கே பார்த்து க்ரௌடு பார்த்துப்பீங்க. ஆல்மோஸ்ட் மணி 5 மணி ஆகுது. ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே எக்கச்சக்கமான கூட்டத்தை இங்கே அவங்களால பார்க்க முடியும். பயங்கரமான க்ரௌட். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி விழுப்புரம் வந்துருங்க. விழுப்புரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் கோவாத்துக்கு ஒரு 1/2 hour கொஞ்சம் பஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அழகாக ஈஸியாக ரீச் ஆகிடலாம். விழுப்புரம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில்கிட்ட ரீச் ஆகிடலாம். இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி திருநங்கைகள் எல்லாமே தாலி கட்டிட்டு டேரெக்டாக அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ இங்கே சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நிறைய இன்டர்வியூஸ் நடக்கும். இந்த மாதிரி கும்மி பாட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இங்கே வந்து இங்கே பார்க்கலாம். என் பேர் வந்து கன்சிகா. நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையிலேருந்து வரேன். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க வந்து எனக்கு ரொம்ப ஆசை. குரூப் 4க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 4வது வருஷமாக வந்திருக்கேன். நான் 2 வருஷம் தாலி கட்டியிருக்கேன். இது 3வது வருஷம் தாலி கட்டுறேன். நான் கூத்தாண்டவர் புண்ணியத்தில் அடுத்த வருஷம் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையோட வரணும்னு எனக்கு ஆசை. அதை நிறைவேற்றி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹலோ எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் பூமிகா ஃப்ரம் தர்மபுரி. 12 வருஷமாக வந்துட்டு இருக்கேன் கூத்தாண்டவர் கோயிலுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. என் சமூக மக்கள் எல்லாரையும் பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வாய்ப்பை வருஷம் கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் வணிடல் வைக்கிறது ஒன்று தான். இந்த உலகத்தில் எல்லாரும் குறை இல்லாமல் சந்தோஷமாகவும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, என் பேர் ஸ்ரீவித்யா. நான் ஹோசூர்லேருந்து வரேன். இது 3வது டைம் வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து தாலி கட்டி தாலியாக இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடி இருக்கோம். இங்கே வந்து போகிறதுனால எல்லாருக்குமே நல்லது நடக்குது. நான் நினச்சதெல்லாம் நடத்திருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாகுபாடு இல்லாத வந்து இங்கே கலந்துக்கோங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இங்கே பப்ளிக் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பசங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் செல்ஃபின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக இதெல்லாம் சமாளித்தா ஓகே. என் பேர் ஸ்ரீவித்யா. பாய். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் நஜுமா. நாங்கள் இங்கே வருஷம் வந்துட்டுருக்குறோம். வருஷத்தில் நாங்கள் வருஷம் என்னென்ன கோரிக்கை பண்ணுறோமோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடும். எங்கள் ஐயன் அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷமும் ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கிறோம். அடுத்த வருஷம் வரும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு கண்டிப்பாக நம்பிக்கையில் இருக்குது. எல்லாரும் வாங்க, இங்கே ஐயனை வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். ஹாய் விழுப்புரம் மக்களே,
என்னோட பேர் பார்த்தீங்கன்னா தன்ஷிகா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இன்றைக்கி வந்து கூத்தாண்ட கோயிலுக்கு தாலி கட்ட வந்திருக்கோம். இன்றைக்கி நான் தாலி கட்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஐயா கிட்ட வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறி இன்றைக்கி நான் தாலி கட்ட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் வருஷம். எங்களுக்கு தெரிஞ்சு இது 23வது வருஷம் நான் வர்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப வருஷம் கழித்து எல்லாத்தையும் பார்த்த ஒரு சந்தோஷம் இதில் இருக்குது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் உங்கள் தாமரை பேசுகிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இது 3வது வருஷம் எனக்கு. ஃபஸ்ட் டைம் மஞ்சக்கிழங்குல தாலி கட்டியிருந்தேன். செகண்ட் டைம் வெள்ளியில் கட்டியிருந்தேன். இது 3rd டைம் கோல்டில் கட்டணும், தங்கத்தாலி கட்டணும். இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் ஒரு வருஷமாக காத்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எங்கள் ஐயனை பார்க்க வந்திருக்கோம். பாடுங்க. எல்லாரும் அப்படி குறுக்குன்னு பார்க்காதீங்க. குறுக்குன்னு பார்க்காதீங்க, ஒரு மாதிரியா இருக்குல்ல. அவர் வார அங்கிள் சொல்லுங்க. எல்லாம் அதை பே பண்ணிடணும். ஓகேவா? ஓகே. வந்து கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழான்னு சொல்லுவாங்க. இது வந்து திருநங்கைகளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. இது சின்ன கஷ்டமா இருக்குங்க. அழகுதான், அழகா தான் இருக்கேன். சொல்லுங்க. இது வந்து கூத்தாண்டவர் கோவில் திருநங்கைகளுக்கான ஒரு திருவிழா. பொட்டா. என் பேர் வந்து கேஜி அஞ்சனா. ஏன்னா நாங்கள் வந்து தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாங்கள் அதில் இது பண்ண மாட்டோம். பட் கூவாகம் திருவிழா அப்படின்னாவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக வந்து கலந்துப்போம். அவளுடன் காத்திருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர திருவிழா தான் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இங்கே தாலி கட்டுறவங்க எல்லாருமே ஒரு வேண்டுதலுக்காக தான் தாலி கட்டிட்டு போவாங்க. நான் வந்து ஒரு 3 வருஷம் கட்டினேன். மஞ்சள், அப்புறம் வெள்ளி. முதல் வருஷம் கட்டும் போது மஞ்சளில் கட்டணும், 2வது வருஷம் வெள்ளியில் கட்டுவாங்க, 3வது வருஷம் தங்கத்தில் கட்டுவாங்க. இப்போ நான் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுனால மறுபடியும் மஞ்சள் கொம்பே கட்டியிருக்கேன். தாலி கட்டி தாலி இருக்கிறதா இந்த கோவிலோடைய ஒரு பெரிய ஸ்பெஷலு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரோம். என் பேர் சத்யா. நான் இந்த கோயிலுக்கு வந்து கூத்தாண்ட கோயிலுக்கு என் ஐயனை பார்க்க நான் 13 வருஷம் வந்துட்டுருக்கேன். எனக்கு நினச்சது ஃபுல்லும் நடந்துகிட்ருக்கு நிறையா. அதனால் திரும்பி எல்லாம் வந்துட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் இந்த கூத்தாண்ட கோயிலுக்கு வந்தால் எதுவுமே நடக்காத எந்த விஷயமே இல்லை. எது நினச்சி தாலி கட்டி தாலி இருக்கிறவங்க எல்லாமே நடக்கும். இதுக்கு மேலே தான் தாலி கட்ட உள்ளே போயிட்டுருக்கேன். எல்லோரும் வாங்க, நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இந்த கூத்தாண்ட ஐயனோட பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வணக்கம். நான் ஈரோட்லேருந்து சிம்ரன் ரஞ்சித்து. எனக்கு இதை ஃபஸ்ட்டு வருஷம் நான் எங்கள் ஐயனை தரிசனம் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த வருஷம் தாலி கட்டி தாலியாக இருக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன். நான் ஒன்று நினச்சிருக்கேன், கைக்கூடி வர நம்பிக்கை இருக்குது. அவர்கிட்ட வேண்டுதலை வச்சுருக்கேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் செல்வாக்காக இருக்கணும். ஓகே. என் பேர் வந்து மிதுனா. நான் மைசூர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு இது 2வது வருஷமாக வரேன். நான் இந்த தடவை வந்து போன தடவை மஞ்சள் கயிறு கட்டி நான் அறுத்தேன், மஞ்சள் தாலி கட்டி நான் அறுத்தேன். இந்த தடவை வந்துட்டு நான் வெள்ளியில் தாலி கட்டியாக இருக்க போகிறேன் என் கூத்தாண்டவர் ஐயாவுக்காக. நான் என்னென்னைக்கும் என் கூத்தாண்டவருக்காக நான் வேண்டுதல் வச்சு நான் இன்றைக்கும் வருவேன், வருஷம் வருவேன், எப்பயுமே வருவேன். எனக்காக ப்ரே பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிப்பேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஹாப்பி விழுப்புரம், ஹாப்பி கூத்தாண்டவர். ஆல்ரைட் கைஸ், இங்கே வந்து கிளம்ப போகிறேன். லாஸ்ட் டைமை விட இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெளில போய் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்தில் நம்ம ஊருக்கான பஸ்ஸு பிடிக்கணும். பின்னாடி பாருங்கள் கூட்டம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் இப்போ தான் பயணம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு தான் பயங்கர வைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ வாங்க கிளம்பலாம். கைஸ், லாஸ்ட் டைம் கூவாகம் ஃபெஸ்டிவலில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனாங்களா அனுஷ்டி, அவங்களை இப்போ தான் பார்த்தேன். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 5 மணியில் கிளம்பி ஒரு 5:30 போல் கிளம்பிட்டேன் இங்கேருந்து. ஏன்னா நம்ம மட்டும் கவர் பண்ணலையா அப்படின்னு பார்க்கும்போது வீடியோட எண்டில் நான் கரெக்டாக கோப்ரோ வந்து சுவிச் ஆஃப் ஆகுது, சார்ஜ் இல்லாமல். பார்த்தா அவங்க வேன்லேருந்து இறங்குற ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குது. அப்போ தான் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டு அவங்க உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க போல் அந்த டைமில். ஸோ அதனால தான் மிஸ் ஆகிட்டாங்க.
பட் இந்த டைம் திரும்ப கிளம்பிட்டேன். அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்தாங்க. கரெக்டாக ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்திருக்கேன். ஈவினிங் கரெக்டாக 6 மணி ஆகுது. ஸோ 6 மணிக்கு மேலே தான் இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நைட்டு இன்னும் போக போக பயங்கர சூப்பர் வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வாட்டி நம்ம சீக்கிரமாக கிளம்புறோம். ஹாய் விழுப்புரம் மக்களே, எல்லாத்துக்கும் ஹாய். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சாத்ரிகா. நான் 2வது வருஷம் வந்திருக்கேன். வெள்ளித்தாலி கட்ட போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னோட ஐயனை பார்க்குறதுக்கோசரம் நாங்கள் இப்போ தாலி கட்ட போகிறோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப எங்கள் போலீஸ் பாதுகாப்போட பசங்களும் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பாய், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் ஹாய். விழுப்புரம் மக்களுக்கு எல்லாருக்கும் ஹாய். நான் ஃபஸ்ட் டைம் கூவகத்துக்கு வந்திருக்கேன். நான் பெங்களூர் பொண்ணு. இது ஃபஸ்ட் டைம் நான் தாலி கட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நான் தாலி கட்டியிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாரும் வணக்கம். விழுப்புரம் மக்களே, நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து த்ரிஷா. விழுப்புரம் கோவிலுக்கு வந்திருக்கிறோம், கூத்தனூர் கோவிலுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும்னு சொல்கிறாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் தாலி கட்டி தாலி இருக்கிறதுக்கு. நானும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து தாலி கட்டி தாலி எடுத்தால் எனக்கும் அந்த ஐயனோட வேண்டிக்கிட்டு எனக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றணும். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வாங்க, நம்ம இங்கே மீட் பண்ணலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் நஜுமா. நாங்கள் இங்கே வருஷம் வந்துட்டுருக்குறோம். வருஷத்தில் நாங்கள் வருஷம் என்னென்ன கோரிக்கை பண்ணுறோமோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடும். எங்கள் ஐயன் அந்தளவுக்கு தான் எங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷமும் ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கிறோம். அடுத்த வருஷம் வரும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு கண்டிப்பாக நம்பிக்கையில் இருக்குது. எல்லோரும் வாங்க, இங்கே ஐயனை வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புகிறேன். ஹாய் விழுப்புரம் மக்களே, என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா தன்ஷிகா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இன்றைக்கி வந்து கூத்தன்ற கோயிலுக்கு தாலி கட்ட வந்திருக்கோம். இன்றைக்கி நான் தாலி கட்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஐயா கிட்ட வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறி இன்றைக்கி நான் தாலி கட்ட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் வருஷம். எங்களுக்கு தெரிஞ்சு இது 23வது வருஷம் நான் வர்றது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப வருஷம் கழித்து எல்லாத்தையும் பார்த்த ஒரு சந்தோஷம் இதில் இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஹாய், நான் உங்கள் தாமரை பேசுகிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இது 3வது வருஷம் எனக்கு. ஃபஸ்ட் டைம் மஞ்சக்கிழங்குல தாலி கட்டியிருந்தேன். செகண்ட் டைம் வெள்ளியில் கட்டியிருந்தேன். இது 3rd டைம் கோல்டில் கட்டணும், தங்கத்தாலி கட்டணும். இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் ஒரு வருஷமாக காத்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எங்கள் ஐயனை பார்க்க வந்திருக்கோம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷயா. நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். நான் இந்த ஒரு வேண்டுதல் வச்சு 2வது வருஷமாக கட்டியிருக்கேன். வெள்ளி தாலி கட்டியிருக்கேன். அடுத்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். எங்கள் ஐயன் வந்து பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு வேண்டுதல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாரு எங்கள் ஐயா. அடுத்த வருஷமும் எனக்கு என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நான் மஞ்சள், வெள்ளி, தங்கம் 3மே சேர்த்து கெட்டுறதா வேண்டியிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கணும். விழுப்புரம் மக்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் வந்து பூமிகா. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இந்த கோயிலுக்கு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். இந்த ஐயனை பார்த்து கும்பிட்டு தாலி கட்டி தாலி ஏற்ற கொஞ்சம் நல்லது நடக்குது. அதனால நாங்கள் வருஷம் வந்துருக்கோம். ஏதோ வேண்டுதல் வச்சாலு நிறைவேறியது. எல்லாரும் வாங்க, பையனை வணங்கிட்டு போங்க. என்னோட பேர் தாகிரான, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இதோட 6வது வருஷம் வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் வாங்க, கூத்தாண்டர் கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக வரணும். எல்லா மக்களும் கலந்துக்கணும். இந்த விசேஷத்தில் நீங்களும் வரணும். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு மகாபாரதத்தை பேஸ் பண்ணி நடத்துகிற திருவிழா. அர்ஜுனன் வந்து அரவனுக்கு மோகினி அவதாரம் எடுத்து ஒரு நாள் மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வந்துட்டுருக்குறோம். என் பேர் ஜோஸ்னா. நான் வந்து இங்கே 10 வருஷமாக வந்துட்டுருக்குறேன். நான் இந்த வருஷம் தாலி கட்டல. ஐயா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன். அந்த வேண்டுதலை நிறைவேறிட்டு அடுத்த வருஷம் நான் தாலி கட்டி தாலி இருப்பேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இங்கே விழுப்புரம் வரணும்னா 3 நாளைக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துட்டு நாங்கள் போவோம். நேற்று மிஸ்குவாக நடந்துச்சு. இன்றைக்கி தாலி கட்டுற ஃபங்க்ஷன் நடக்குது. நாளைக்கு மறுநாள் தாலி இருக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். ஹாய் விழுப்புரம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த கூவாகம் கூத்தாண்டவர் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி தாலி கட்டுற ஃபங்க்ஷன் எல்லோரும் வந்து மனசார தாலி கட்டிக்கிட்டோம். இது வந்து 2வது வருஷம் வெள்ளி தாலி கட்டியிருக்கிறோம். என்னுடைய பேர் ஃபர்சானா. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இது 4வது வருஷம் நான் வரேன். ஆனால் 2வது வருஷம் தான் தாலி கட்டியிருக்கேன். இங்கே கண்டிப்பாக வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது. மக்கள் நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் வேண்டி உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிக்கோங்க. பாய் விழுப்புரம் மக்களே, லவ் யூ விழுப்புரம். வணக்கம். நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வரோம். என் பேர் மெகந்தி.
நாங்கள் 10 வருஷமாக நாங்கள் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோம். தாலி கட்டி தாலி இருக்கிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எங்கள் கூத்தாண்டவர் கோயில். நல்லறவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் நல்லறவனோட அருள் கிடைக்கட்டும். தேங்க்ஸ். ஹாய் ஹலோ, என் பேர் கல்பனா. நான் சென்னையிலேருந்து வரேன். இது என்னுடைய ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் வாங்க, நீங்கள் என்ன வேண்டுனாலும் இங்கே கண்டிப்பாக நடக்கும். ஹாய் ஹலோ, எனக்கு என்னோடய பேர் சாதனா. நான் சேலத்துலேருந்து வரேன். கடந்த 8 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். தாலி கட்டி தாலி இருக்கிற ஃபங்க்ஷன் தான் பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கோம். இந்த வருஷம் என்ன வேண்டுமோ அதுக்கு அடுத்த வருஷம் அது அப்படியே கம்ப்ளீட்டாக நடந்துடும். இது ஐதீகம். நான் வேண்டது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ நான் வேண்டி ஐயனை பார்த்து தாலி கட்டியிருக்கேன். நாளைக்கு தாலி அறுத்துருவோம். அடுத்த வருஷம் தாலி கட்டுறதுக்குள்ளே அது நம்ம வேண்டது அப்படியே நடந்துடும். வருஷம் இந்த 4 days ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். தாலி கட்டி தாலி அறுக்கிறது வெளிநாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்தும் திருநங்கைகள் வருவாங்க. இந்த 4 days எல்லாமே சேர்ந்து ஒன்று கூடி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. தேங்க்யூ ஸோ மச். விழுப்புரம் மக்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. சப்போர்ட் நிறைய பண்ணுறாங்க. போலீஸும் இந்த டைம் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய போலீஸ் காவலர்களை வந்து போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி தாலி கட்டியாச்சு. நாளைக்கு தாலி இருக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எந்த பெண்ணுக்கும் இந்தமாரி நடக்காது. இன்றைக்கி தாலி கட்டி நாளைக்கு தாலி இருக்குது. எங்களுக்கு அது வந்து எப்படின்னா, எங்களுக்கு அதுதான் நிலைமை. எங்களுக்கு யாரும் வந்து தாலி கட்டி கூட யாரும் வந்து வாழ போகிறது கிடையாது. அப்படியே தாலி கட்டி வாழ்ந்தாலும் 100% இருக்க மாட்டாங்க. காலங்காலமாக இது நடந்துகிட்ருக்குது. அதன்படி நாங்கள் அந்த வழியில் நாங்கள் செல்கிறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நிகழ்வு. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ வணக்கம், நான் ஜோயா பேசுகிறேன். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது. தாலி கட்டியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் கட்டினேன், இந்த வருஷம் கட்டியிருக்கேன். போன வருஷம் நான் வேண்டுதல் நிறைவேறி கட்டினேன். அப்புறம் வேண்டுதல் ஃபஸ்ட்டு போனேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஸோ இப்பயும் கட்டியிருக்காங்க. வருஷம் கட்டுவேன், எப்போவுமே கட்டுவேன். சந்தோஷமாக இருக்குது இந்த மூமெண்ட் எனக்கு. என் பேர் அஜிதா. நான் வந்து இது ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இது 2வது வருஷம் தாலி கட்டுறேன். போன வருஷம் வந்து மஞ்சள் கொம்பில் தாலி கட்டினேன். இந்த வருஷம் வெளியில் தாலி கட்டியிருக்கேன். என் கணவர் நிறைவேற என் கணவர் கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷமும் நல்லபடியாக என்னை ஆசீர்வதித்து நல்லபடியாக என்னை பாதுகாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக உங்களோட குறைகளை சொல்லுங்கள், கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிஸ் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷமும் வருவேன். எல்லோரும் வாங்க, ஐயனோட அருளை பெற்றுக்கோங்க. ஹாய், நான் உங்கள் ரியா நாகராஜ். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஈரோடு. I'm a first transgender critical care management in Tamil Nadu. Mrs. Kuvagam 2024 டைட்டில் வின்னர். இந்த வருஷம் குவாகம் திருக்கோவிலுக்கு பேரலாக மிஸ்ஸஸ் கூத்தாண்டவருங்கிற ஃபேஷன் ஷோ நடக்குது. அந்த ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக பீப்புள்ஸோட பிளெஸ்ஸிங்க்கு சப்போர்ட் எனக்கு தேவை. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். தேங்க்யூ. என் பேர் வந்து மிதுனா. நான் மைசூர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு இது 2வது வருஷமாக வரேன். நான் இந்த தடவை வந்து போன தடவை மஞ்சள் கயிறு கட்டி நான் இருக்கேன். மஞ்சள் தாலி கட்டி நான் இருந்தேன். இந்த தடவை வந்துட்டு நான் வெளியில் தாலி கட்டியாக இருக்க போகிறேன் என் கூத்தாண்டவர் ஐயாவுக்காக. நான் என்னைக்கும் நான் என் கூத்தாண்டவருக்காக நான் வேண்டுதல் வச்சு நான் இன்றைக்கும் வருவேன். வருஷம் வருவேன். எப்பயுமே வருவேன். எனக்காக ப்ரே பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிப்பேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஹாப்பி விழுப்புரம், ஹாப்பி கூத்தாண்டவர். என் பேர் வந்து தன்சிகா. நான் பெங்களூர்லேருந்து வரேன். இது வந்து இந்த 3வது வருஷம் வரேன் இங்கே நான் கூவாகத்தில் வந்து தாலி கட்டி தாலி இருக்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக நடக்கும். இன்றைக்கி எங்கள் அரவான் பலி கொடுக்குறாங்க. நாளைக்கு இங்கே நாங்கள் விதவி குலைமாக இருப்போம். இன்றைக்கி நாங்கள் தாலி கட்டி இங்கே சந்தோஷமாக இருப்போம். ஓகே, தேங்க்யூ. பயம் இல்லைன்னா ப்ரைஸ் வாங்கியிருப்பேன் நான். என் பேர் தனப்பிரியா. நான் வந்து நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன். இங்கே வந்து நாங்கள் தாலி கட்டி தாலி இருக்க வந்திருக்கிறோம். நான் இதோட வந்து 18வது வருஷம். இந்த அரவான் வந்து வேண்டுதலை வச்சு அப்படியே நடக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே இங்கே வருவோம். இன்றைக்கி வந்து பெண் கோலத்தில் இருக்கோம், நாளைக்கு வந்து விதவை கோலத்தில் இருப்போம். அரவானுக்கோசரம் நாங்கள் வந்து தாலி கட்டி தாலி இருக்க வந்திருக்கோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இனியா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நாங்கள் வருஷம் வந்து இங்கே தாலி கட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிட்டு எங்கள் ஐயனுக்கு நாங்கள் தாலி கட்டி தாலி அறுப்போம். வணக்கம், நான் உங்களுக்கு கோவை நஸ்ரியா குட்டி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஹாப்பியாக இருக்கேன். இது 2வது வருஷம் நான் வெள்ளி தாலி கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் சக திருநங்கைகளையும் நான் சந்திக்கிறேன். அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சு. நான் போன வருஷம் டிராவல்ஸ் வைக்கணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் நான் டிராவல்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட டிராவல்ஸ் வந்து 4 வண்டி வச்சிருக்கேன். நான்
இனோவா வச்சிருக்கேன், நான் டாடா ஜெஸ்ட் வச்சிருக்கேன், இண்டிகா வச்சிருக்கேன், டெம்போ டிராவலர் வச்சிருக்கேன். அடுத்த என்னோட வேண்டுதல் வந்து நான் பெரிய கோச் எடுக்கணும்னு ஆசை. அது வந்து என்னோட ஆசைன்னு மட்டும் இல்லை, என்னோட லட்சியமே அதுதான். நான் டிராவல்ஸ்ல முன்னேறணும்னு ஒரு ஆசை. தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்துல தாலி கட்டி தாலி எடுத்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வெளியில தாலி கட்டி தாலி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வருஷம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஐயனுக்காக நான் தாலி கட்டி தாலி இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிஸ் சென்னை நல்லபடியா முடிஞ்சது. மிஸ் கூவாகம் சூப்பரா முடிஞ்சது. மிஸ் கூவாகம் யார் டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா என்னோட மம்மி கோவை சூர்யா குட்டி. எங்க மம்மி தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அனன்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. நான் வந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் கேரளால. இங்க வந்து கூவாகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். விழுப்புரம் மக்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பழகுறாங்க. இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா பழகுறாங்க. பட் சிலர் மட்டும் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போட்டோ எடுக்கிறங்கிற பேர்ல அங்க இங்கேயும் தொடுறாங்க. அது கஷ்டமா ரொம்ப சங்கடமா இருக்கு. பின்ன வந்து போலீஸ், விழுப்புரம் போலீஸ் பத்தி முக்கியமா சொல்லி ஆகணும். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் அடிப்படை வசதிகள் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்தப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு லட்சக்கணக்கான திருநங்கைகள் வந்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. புதுசு புதுசா நிறைய திருநங்கைகளையும் நாங்க பாக்குறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பார்க்க முடியாத எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இங்க வந்தப்போ மீட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. மென்மேலும் இங்க வந்து கூட்டங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ இங்க அடிப்படை வசதிகள் பாதுகாப்பும் கண்டிப்பா ரொம்ப தேவைப்படுது. அது வந்து தமிழக அரசு வந்து கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் பேசிக்கவா? இப்போ வந்து திருநங்கைகளுக்கு எதிராக வந்து ஒரு மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உரிமையை வந்து பறிக்கிறதா இருக்கு. ஸோ அதனால மத்திய அரசு வந்து அதை திரும்ப பெறணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறோம். இத்தனை வருஷமா எவ்வளவோ தடைகள் தாண்டி நாங்கள் முன்னேறி இங்கே வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அப்போ இந்த மசோதாவையும் முறியடிச்சு நாங்கள் மேலே வந்து நிற்போம் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா கூவாகத்தில் மிஸ் கூவாகத்தில் அழகி போட்டியில் நான் ஃபஸ்ட்டு வின்னராக பாயிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மக்களுக்கு. இது வந்து நான் 3வது வருஷம் வரேன் மிஸ் கூவாகத்துக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் மஞ்சள் கொம்பளை தாலி கட்டியிருந்தேன். 2வது வருஷம் வந்து வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறிக்கிறதுனால வெள்ளி தாலி கட்டியிருக்கேன். அடுத்த வருஷம் தங்க தாலி கட்டுவேன். கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோக்காரங்க எங்கள் திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. எல்லாம் சேஃபாக பத்திரமா போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என் பேர் நிலா. நான் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேர்ல்டில் எல்லா இடத்துல இருந்தும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வருவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கூவாகம் வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. தேங்க்ஸ். ஹாய், ஹலோ, ஐம் ஏஞ்சல். ஐம் கமிங் ஃப்ரம் செங்கல்பட்டு. நான் வந்து இதை 5th இயராக வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. என் பொண்ணு வந்திருக்கேன். என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயர் தாலி கட்டுறா. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்குது. நான் 5th இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். நான் இந்த வருஷம் தாலி கட்டல, நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கேன். ஹாய் செங்கல்பட்டு மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கூவாகம் வந்திருக்கோம். இதோட ஒரு 6 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். எங்கள் ஐயனுக்காக வேண்டுதல் வச்சு தாலி கட்டி தாலியாக இருக்கிறோம். இன்னைக்கு தாலி கட்டிட்டோம், நாளைக்கு காலையில் தாலியாக அறுத்துருவோம். எங்களோட பீப்புள்ஸ் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபெஸ்டிவலில் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் வாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் ஆஸ்திரேலியாவிலே வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது நான் யூடியூப்ல பல தடவை பார்த்துருக்கேன். இதான் முதல் தடவை வந்து கூவாகத்துக்கு வரேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கூவால் மக்களே. ரொம்ப என்ஜாயாக இருக்கு. தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நல்லா இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே இங்கே வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற செங்கல்பட்டு மாப்பிள்ளைய நீங்க ஃபாலோ பண்ணணும். நானும் ஃபாலோ பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்லா பண்ணுவாரு. அதனால எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். கோவை மக்களுக்கு வேண்டுகோளா சொல்றேன், இவரை ஃபாலோ பண்ணுங்க. இவர் ரொம்ப அழகாவும் இருக்காரு, அறிவாவும் இருக்காரு. இன்ஸ்டாகிராமில் செங்கல்பட்டு மாப்பிள்ளை பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் அண்ணா தான். லவ் யூ. ஹலோ, ஹாய் மக்களே. எல்லாருமே வந்து செங்கல்பட்டு மாப்பிள்ளை இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். லவ் யூ ஆல் so much. தேங்க்யூ.